திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திரிமதிலுங் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளரும் அன்றே. வன்னி இலையால் பெருவாழ்வு பெற்ற கதை. கிருதவீரனுடைய தந்தை பிரம்மதேவனை நோக்கி மேலும் கேட்டான். கர்த்தாவே, அருகம்புல்லினால் கடைசி பெருமானை அர்ச்சிப்பதனால் உண்டாகும் பயனை தெரிவித்தீர்கள். ஆனால் அருகம்புல் கிடைக்காத சமயங்களில் எதை கொண்டு பிள்ளையார் பூஜையை நடத்துவது, அதையும் கூறி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பிரம்மதேவனும் கூறலானான். கணேசமூர்த்திக்கு அநேக பூஜை பொருட்கள் இருந்தாலும் அருகம்புல்லுக்கு சமமான மகிமையும் பெருமையும் பெற்றிருப்பது வன்னிப்பத்திரமும் மந்தார மலருமாகும். இவைகளில் வன்னிப்பத்திரம் இல்லாமல் பூஜை செய்தவர்களுக்கு கணபதி கருணை காட்டி வரம் கொடுப்பதில்லை. எந்த பூஜை பொருட்கள் இல்லாவிட்டாலும் வன்னி இலை குன்றினால் பூஜை செய்தால் அருகினால் அர்ச்சித்ததற்கு சமமாக கருதி இத்தகைய பயனையும் எளிதில் கொடுப்பார். உதாரணமாக ஒரு கதை சொல்லுகிறேன் கேள். பொருள் பலம் பெருகி ஜீவன்கள் செழித்து வாழ்ந்து 8 திக்குகளிலும் புகழ் பரப்பு வைத்த விதர்ப தேசத்திலே ஆதேயம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அங்கு வீமன் என்னும் ஒரு வேடன் வசித்து வந்தான். அவன் நன்மை என்பதையே அறியாதவனாகவும் தீமையே உருவானவனாகவும் திரிந்து இச்சமயத்திலும் வழிப்போக்கர்களை வழிமறைத்து பொருட்களை அபகரித்து வதைத்தும் மிருகங்களை கதற வெட்டியும் அவைகளை புசித்தும் விற்றும் காலம் கழித்து வந்தான். ஒரு நாள் அவன் அயலூர் பிராமணர்கள் சிலர் அந்த நகரத்தில் உள்ள கோயிலில் நடந்த திருவிழாவிற்கு பார்க்க வந்து திருவிழாவை பார்த்துவிட்டு திரும்பி செல்லும் போது அவர்களை கொடூரமாக வீமன் தடுத்து நிறுத்தி அவர்களிடமிருந்த பொன் பொருட்கள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு அவர்களையும் கொன்று போட்டு விட்டான். உடனே அந்தனரை கொலை செய்த பிரமகத்தி தோஷம் அவனை பிடித்தது போல கொள்ளைகளுக்கு சிறிதும் அஞ்சாதவனாகவும் பொன்னுற வடிவம் உள்ளவனாகவும் வீரதீரத்தில் மத யானைக்கு நிகரானவனாகவும் உள்ள ராட்சசன் ஒருவன் வீமனிடமிருந்து கொள்ளை பொருட்களை தான் அடைய வேண்டும் என்று கருதியவனாக புள்ளிமானை விரட்டி செல்லும் கடும் புலியைப் போல அவனை துரத்தி கொண்டு ஓடினான். அதற்கு பயந்த வீமன் ஒரு வன்னி மரத்தில் மீது ஏறி மறைந்து கொண்டான். அவன் ஏறிய அதிர்ச்சியில் அந்த மரம் அசைந்து அதிலிருந்து ஒரு இலை மரத்தின் நிழலில் உள்ள பிள்ளையார் விக்கிரகத்தில் திருவடியில் விழுந்தது. வீமனை தொடர்ந்து அரக்கனும் மரத்தின் மீது ஏறினான். உடனே அம்மரத்திலிருந்து இன்னொரு இலையும் உதிர்ந்து பிள்ளையார் திருமுடி மீது வந்து விழுந்தது. மரத்தில் ஏறி அவ்விரு கொடியவர்களோ ஒருவர் கட்டிப்பிடித்து கைகளை பற்றி இழுத்து சண்டையிட்ட போது இருவரும் மரத்திலிருந்து தரையில் தவறி விழுந்து மாண்டு மடிந்தார்கள். ஆயினும் அவர்களால் வன்னி மரத்திலிருந்து இலைகள் விநாயகர் மீது விழுந்ததால் அவர்கள் தங்கள் தீவினை உருவத்திலிருந்து விடுபட்டு தெய்வ உருவம் அடைந்தனர். தேவலோகத்திலிருந்து தங்க விமானம் வந்தது. அதில் 2 பேரும் ஏறி அமர்ந்து கணேசர் உலகத்தை அடைந்து பெருவாழ்வு பெற்றார்கள். இவர்களின் முன்ஜென்ம வினைப்பயன்களை சொல்லுகிறோம் கேள். விதர்ப்ப தேசத்தை புண்ணிய தீர்த்தி என்ற ஒரு அரசன் அசாட்சி செய்தான். அவன் வீரத்திலும் கொடையிலும் வேதாகம ஞானங்களிலும் வேள்விகளிலும் பகைப்புலனை வெல்வதிலும் சிறந்து விளங்கினான். அவன் மனைவியின் பெயர் மதனாவதி. அவர்கள் எத்தனையோ பேர்கள் பெற்றிருந்தாலும் புத்திரப்பேறு மட்டும் அவர்களுக்கு இல்லை. தங்கள் வாழ்க்கையில் அவ்விருவரும் காமனும் ரதியும் போல கூடிக்குழாவி சகலவிதமான இன்ப துன்பங்களையும் அனுபவித்து மகிழ்ந்து பிறகு அரச தம்பதிகள் இருவரும் இவ்வுலக வாழ்க்கையை நீத்தனர். புத்திரன் இல்லாத குறை அரச தம்பதிகளுக்கு செய்ய வேண்டிய இறுதிக்கரங்களை எல்லாம் அமைச்சர்களே நிறைவேற்றினார்கள். 1 மாதம் கழிந்த பிறகு நாட்டுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அரசனுடைய சுற்றத்தாரில் ஒருவரான துத்திரடம் ராஜனுடைய மகன்
சாம்பன் என்பவன் பகவரை வெல்லத்தக்க பலசாலி என்று கருதி அவன் பிறப்பையும் பற்றி சிந்திக்காமல் அவனை அழைத்து வந்து அந்நகருக்கு அரசனாக முடிசூட்டினார்கள். அவன் பிறந்த குடும்பமோ விரும்பத்தக்கதல்ல. அவனுடைய தந்தையான துக்கிரிய ராஜனுக்கு அவன் மனைவி இருக்கும் வெகு காலமாக பிள்ளைப்பேறு இல்லாமல் இருந்தது. அதனால் தந்தை வருந்தி பிள்ளைப்பேறு கருதி எத்தனையோ தான தர்மங்களை செய்து வந்தாலும் அவன் கொடிய அரக்கர்களுடன் சகவாசம் கொண்டு கொடுஞ்செயல்கள் புரிந்து வந்ததால் அவனுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. அவன் மனைவியோ நீசத்தனமான செயல்களில் ஈடுபட்டு சோரம்பு ஒரு செம்படவனுடைய கள்ளத்தனமாய் கூடி குழாவி அதன் மூலம் சாம்பனை பெற்றான். ஆகவே சாம்பன அரச குலத்தில் பிறந்த இளிமகனாக இருந்தபடியால் அரச பதவிக்குரிய பண்புகள் அவனிடம் இல்லாமல் போனதோடு நல்லறிஞர்களையும் ஒழுக்க சீலர்களையும் கலா நிபுணர்களையும் வெறுத்து தீய வழிகளில் மனம் போல் திரியும் சுபாவமே அவனிடம் வளர்ந்திருந்தது. அதனால் அவன் செங்கோல் முறைமை தவறி சதா காலமும் மது அருந்துவதும் உயிர்கொலை புரிந்து உல்லாசப்படுவதும் பரஸ்திரீகளுடன் கூடி குழாவி போகத்திலே மூழ்கி கிடப்பதும் பிறர் மனைவியோடு பிறர் பொருட்களை கவர்வதுமாகவே வாழ்நாளை கழித்து வந்தான். தன் நெறிகட்ட வாழ்விற்கு இசைந்து வராத மதியமைச்சர்களை சிறையில் தள்ளி வாட்டியும் தன் இஷ்டத்திற்கு தலையாட்டும் திருப்பத்தில் என்பவனை மந்திரியாக்கி ராஜ்ய பொறுப்புகளையும் அநீதியான அதிகாரங்களையும் அவன் வசம் ஒப்படைத்துவிட்டான். துரிபுத்தியும் தன் இஷ்டப்படி நடக்காத மதிமிகுந்த மந்திரிகளையும் மற்றும் அறிவில் சிறந்த பலரையும் தண்டித்து துன்புறுத்தினான். அரசனே சதா காலமும் விதவிதமான பெண் இன்பம் அனுபவிப்பதிலேயே காலத்தை கழித்து மோகாந்தகாரத்திலே மூழ்கி கிடந்தான். அதனால் நாட்டு மக்கள் சொல்ல முடியாத துன்பத்தை அடைந்தனர். ஒரு நாள் கொடுங்கோல் மன்னன் சாம்பன் தன் மந்திரி பிரதானிகளுடன் வனாந்திரத்தில் உல்லாச வேட்டையாடி வீட்டு திரும்பி வரும்போது வளத்திலும் ஓரிடத்திலே வானத்தின் அளவலாவிய ஸ்தூபியோடும் சுற்றிலும் வீதிகளோடும் பிள்ளையார் கோயில் ஒன்று அமைந்திருப்பதை கண்டான். அதில் கோயில் கொண்டிருக்கும் கணேசமூர்த்தியின் விக்கிரகம் முன்னொரு காலத்தில் வசிஷ்ட முனிவரால் மிக பக்தியோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். பிறகு தசரத மகாராஜன் அந்த மூர்த்தியை வழிபட்ட பல நாள் பிள்ளைப்பேற்றை அடைந்துள்ளான். மேலும் அந்த கணபதியார் தம்மை வந்து வழிபடும் வானத்தவர் வையகத்தார் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை அளித்து வருவதால் அவருக்கு வரத கணபதி என்ற பெயரும் வழங்கி வந்தது. அத்தனை மகத்துவம் வாய்ந்த அந்த பிள்ளையாரை குழுமியிருக்கும் பக்தர் கூட்டத்தினரிடையே சாம்பனும் தன் பரிவாரத்தினரோடும் ஊடுருவி புகுந்து பார்வையிட்டான். அங்கு பிள்ளையார் தரிசனம் செய்ய வந்த பக்தர்களில் சிலர் வரத கணபதிக்கு பொங்கலிட்டும், சிலர் தேங்காய் உடைத்தும், சிலர் அபிஷேகங்கள் செய்தும், ஆடியும் பாடியும் ஆனந்த கூத்தாடியும் பக்தி செலுத்துவதற்றை கண்டான். அவையெல்லாம் அவனுக்கு வேடிக்கையாக தோன்றின. ஆகவே அவன் காட்டில் வேட்டையாடி வரும் போது மரங்களிலிருந்து பறித்து மக்கள் தலையில் சுமந்து வரச் செய்த மாம்பழம் போன்ற கனி வர்க்கங்களையும் விநாயகருக்கு எதிரே விளையாட்டாகவே காணிக்கை வைத்தான். நானும் உமக்கு அடியான் என்று கூறி சிரித்துவிட்டு கோயிலில் வலம் வந்து விட்டு சென்றான். அதன் பிறகு அவனும் அவனது பரிவாரத்தினரும் பாவ வினைகள் பல புரிந்து காலக்கிரமத்தில் வாழ் முடிந்ததும் யமதூதர்கள் அவனையும் மற்றவர்களையும் பிடித்து அடித்து பலவாறாக அவன் துன்புறுத்தி கொண்டே இழுத்து சென்று யமதர்மராஜன் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அங்கு சாம்பன் முதலானவர் செய்த பாவ புண்ணியங்களை கணக்குகளை அச்சபையில் சித்திரகுப்தன் எடுத்து சொல்லி வரும்போது சாம்பன் முதலானவர் அளவற்ற பாவங்களை பண்ணியிருந்தும் ஒரே ஒரு நாள் ஒரே முறை விளையாட்டாக விநாயகர் ஆலயத்தை சுற்றி வந்து தான் கொண்டு வந்த கானகத்து கனிவர்க்கங்களை வைத்தும் பணிந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தான். அச்சிறு புண்ணியத்தை விட சாம்பனாதியர் செய்திருந்த மகா பாவங்களே அதிகமாக இருந்ததால் அவற்றிற்கு தண்டனையாக நெருப்பு குண்டம், கிருமிகள் குண்டம்,
முதலான பலவிதமான கொடூரமான நரகங்களிலெல்லாம் அடியுதை, அனல் சூடு முதலான பொறுக்க முடியாத துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். பிறகு காக்கை, தேள் முதலான பிராணிகளாக பற்பல பிறவிகள் எடுத்து கடைசியாக சாம்பனும் துர்புத்தியும் இப்பிறவியில் வேடனாகவும் அரக்கனாகவும் பிறந்தனர். முற்பிறவிகள் ஒன்றில் விநாயகமூர்த்தியை வெறும் வேடிக்கை விளையாட்டாக காய்கனி காணிக்கை வைத்து பணிந்ததால் அந்த புண்ணியத்தால் வன்னி மரத்தில் ஒரு ஏற நேர்ந்து மேலிருந்து வன்னியில் உதிர்ந்து பரத கணபதி மீது பீட அதனால் அவ்விருவரும் மாண்ட தேகத்தை விடுத்து தெய்வ விமானம் ஏறி விண்ணுலகம் சென்றனர். இவ்வாறு சொல்லி வந்த பிரம்மதேவன் வன்னி மரத்தடியில் வீற்றிருந்த விநாயகரின் மகத்துவத்தை பற்றி மேலும் சொல்லத் தொடங்கினார். திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளரும் அன்றே.